புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் மணி அவர்களும் பத்திரிகையாளர் நெய்வேலி பாலு அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. டு தமிழ்நாடு பார்ட்டிஸ் ப்ராமிஸ் வாட் பீப்புள் வாண்ட் நோ சேஸ் சர்வே அப்படின்னு ஒரு ஆங்கில நாளிதழில் தலைப்பிட்டு ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க. மக்களுடைய தேவைகளை கட்சிகள் வாக்குறுதிகளாக தருகின்றனவா இல்லை அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. அவங்க அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான கழகம் அவங்க எடுத்த சர்வேல இப்படி சொன்னதாக சொல்லுது. உள்ள பார்த்தா பெரிய பெரிய விஷயங்களுக்கான வாக்குறுதிகளை அரசியல் கட்சிகள் சொல்கின்றன. போக்குவரத்து நெரிசலும் மாசு, காற்று மாசு, நீர் மாசு இதெல்லாம் தான் முக்கியமான பிரச்சனையாக மக்கள் கருதுகிறார்கள், சென்னை நகர மக்கள் கருதுகிறார்கள் அந்த சர்வே சொல்லுது. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஆமாம், அது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு ஏடிஆர், அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ். கடந்த பல வருடங்களாக அவங்க நாடு முழுவதும் நடக்கக்கூடிய தேர்தல்களில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களோட குற்றப்பின்னணி, மக்களுடைய விருப்பங்கள் இவற்றையெல்லாம் குறித்து தெளிவான ஆய்வுகளை மேற்கொண்ட அறிக்கைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முறை நீங்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த விஷயத்துல கிட்டத்தட்ட 16,000 பேர் கிட்ட கருத்து கேட்டிருக்காங்க. 16,000 சாம்பிள்ஸ் பெரும்பாலும் நகரத்தில் எடுக்கப்பட்டதான் தெரியுது. ஆனால் அந்த அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஃபைண்டிங்ஸ்ல எனக்கு முழுவதும் உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்க டோட்டலா மக்கள் ஃப்ரீபீஸ் இலவசங்களை விரும்பல. இந்த சிவிக் கம்யூனிட்டிஸ் அதிகமாகிறது, அதாவது சாலை போக்குவரத்து மேம்பாடு, காற்று மாசு, ஒலி மாசு இவற்றை பற்றியெல்லாம் தான் அதிகமாக சொல்லியிருக்காங்கன்றாங்க. இதோட கருப்பொருளா அந்த ஆய்வுல அவர்கள் இலவசங்களுக்கு பெரிய அளவுல மக்கள் விரும்பலன்றது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. ஏன்னா ரூரல் மாசஸ்னு சொல்லக்கூடிய கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள், நகர்ப்புறங்கள்லயே அடித்தட்டு மக்கள், என்ன சொல்ல போனா மிடில் கிளாஸ்டே ஒரு செக்ஷன் அவங்க கிட்ட உங்களுக்கு இந்த இலவசங்களுக்கான அந்த ஒரு கவர்ச்சி, அந்த வரவேற்பு என்பது கண்டிப்பாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கும் அதிமுகவோட தேர்தல் அறிக்கை வெளியில வராம இருக்குது. அதுல என்ன சொல்லப்படும்ன்ற ஒரு சஸ்பென்ஸ் நிலவுது. எல்லாருக்குமே உங்களுக்கு அந்த அறிக்கையை தெரிந்து கொள்வதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்வத்திற்கு காரணம் இலவசங்கள்ல பத்தின ஒரு எதிர்பார்ப்பு. இலவசங்கள் வேண்டுமா வேண்டாமான்ற வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் அது வேற. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக தமிழகத்தில் நடைபெற்ற 2006 2011 கொடுக்கப்பட்ட இலவசங்களின் காரணமாக மக்கள் மத்தியில் அந்த இலவசங்களுக்கு மீதான ஒரு ஈர்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே இந்த சர்வேவை என்னால் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீங்க இலவசங்கள் மக்களால் வரவேற்கப்படவில்லை அப்படிங்கறத சொன்னீங்க. அவர் இன்னொன்னையும் சேர்த்து சொல்றாரு, மதுவிலக்கும் மக்களால் வரவேற்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அது ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட்ன்றாங்க. இப்ப கூட என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு குடிப்பவர்களோட எண்ணிக்கை மிக அதிகமாக உயர்ந்திருக்கிறது. திமுக தலைவர் குறிப்பா மதுவிலக்கை பத்தி பேசுறதும், குடிக்கிறவனெல்லாம் ஜெயில போடுவோம்னு சொல்றதும் இதெல்லாம் ஒரு எதிர்மறையான விளைவை ஏற்படுத்துகிறது என்று இன்னொரு சர்வே கூட நான் சமீபத்தில் பார்த்தேன், எந்த இடம் தெரியல. அதிகப்படியான எண்ணிக்கையில் மது அருந்துபவர்களின் எண்ணிக்கை இருக்கும் பொழுது நீங்கள் ஒரே கட்டத்தில் அட் ஒன் கோ நான் மதுவிலக்கு கொண்டு வருவேன் என்பது மக்களால் அது வரவேற்கப்படவில்லை அப்படின்னு சொல்லுது. அந்த இரண்டாவது சொல்லியிருக்க பாயிண்ட்ல எனக்கு உடன்பாடு இருக்குது. அதாவது முழுவதுமாக மக்கள் மதுவிலக்கை நிராகரிக்கிறாங்கன்னு அப்படி சொல்ல வரவில்லை. ஆனால் மதுவிலக்கு என்று மிக கடுமையாக கட்சிகள் பேசும் பொழுது அதற்கான ஒரு எதிர்மறையும் அங்க இருக்குது. ஆனால் இந்த சர்வேவோட முக்கியமான பாயிண்டா இவர்கள் இலவசங்களை பற்றி மக்கள் கவலைப்படவில்லை அப்படின்றது இது ஒரு மேட்டுக்குடி மனப்பான்மையான ஒரு கருத்தாகத்தான் எனக்கு தெரிகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மைதான். அதாவது இது எந்த தேர்தல் அறிக்கையும் மக்களுடைய அன்றாட தேவைகளையோ இல்லை அதை எதுவுமே அட்ரஸ் பண்ணலைங்கிறது உண்மைதான். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ரெண்டாவது இந்த இலவசங்களுக்காக என்று மக்களை இவங்க அவங்கள பழக்கப்படுத்தியாச்சு. இனிமே அதை நிறுத்த முடியாது. நீங்கள் சாதாரண ஏழை மக்கள் மத்தியில் கூட இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னால் நம்ம தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன். அங்கே ஒரு கோடியில், நாகை மாவட்டத்தில் கோடியில் இருக்கக்கூடிய ஒரு உப்பளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டோம், ஆனால் இன்னும் காசு வரல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ என்னன்னு சொன்னால், அதே மாதிரி இன்றைக்கி நகர்ப்புறத்தில் பார்த்தா இப்போ அண்மையில் இந்த வெள்ளம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கும்போது அவங்க நிறைய பேர் சம்மந்தமே இல்லாதவங்கெல்லாம் கூட அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அதெல்லாம் கொடுத்தாங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ என்னன்னா, பொதுவாக மக்கள் மனதில் என்ன இருக்குன்னு சொன்னால், எப்படி இவங்க கொள்ளையடிக்க போகிறாங்க, அதில் ஒரு பகுதி நமக்கு வருது, வந்தால் வாங்கிட்டு போவோமே என்கின்ற மனநிலைங்கிறது இருக்குது. அதனால அந்த இலவசங்கள் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மக்கள் மத்தியில் அப்படி ஒரு விழிப்புணர்வோ இல்லை குறைந்தபட்சம் அப்படி ஒரு கருத்தோ இருப்பதுங்கிறது அது சரியா இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த பிரச்சனைகளை அதாவது டிராபிக் பிரச்சனை அல்லது மாசு, நீர் மாசு மற்றும் காற்று மாசு, இந்த மாதிரி பிரச்சனைகளை இன்றைக்கு அதை இவங்க குறைந்தது அதை சொல்வது என்பது சாத்தியமான ஒரு விஷயம்.
இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு பூராமே வாக்குறுதிகளில் என்ன இருக்கு என்று சொன்னால் சாத்தியமல்லாத விஷயங்களை மட்டும்தான் அதிகமாக பேசுகிறார்கள் பார்க்கணும். அப்ப என்னன்னா இன்னைக்கு இந்த வாக்குறுதிகள் என்பதை எப்படி ஆயிடுச்சு என்று சொன்னால் மக்களை இன்னும் என்னென்னலாம் சொல்லி அவங்களை கவர்ச்சிக்கலாம் என்பதை போன்றுதான் இருக்கிறதே ஒழிய மக்களுடைய தேவைகளை அது எந்த வகையிலையும் அதை பூர்த்தி செய்வதாகவோ அதை நாங்கள் தொடுவதாக கூட இல்லை அப்படிங்கறது பார்க்கணும். நீங்க 67 பாத்தீங்கன்னா அண்ணா அந்தப்ப என்ன சொன்னார்னா 3 படி அரிசினாரு, கடைசியில போடல, ஒரு மாவட்டத்தில் 2 மாவட்டத்தில் போட்டாங்கன்னு எடுத்துட்டாங்க. அப்ப என்ன சொன்னார்னா 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம், அதுவும் என்னன்னா நான் எப்பவுமே போடேன்னு சொல்ல என்று எடுத்தோடனே 67 இதான் நிலைமை இருக்குங்கிறத பார்க்கலாம். அப்ப என்னன்னா இந்த வாக்குறுதிகளில் பெரும்பாலும் மக்களுடைய உடனடி தேவைகளை கூட பூர்த்தி செய்யாத ஒரு நிலை இருக்கிறது என்பதுதான் உண்மை. நீங்க சாம்பிள் சைஸும் அதிகமாக சொல்றீங்க. ஒரு 16,000 பேர் எடுத்திருக்காங்கன்னு சொல்றீங்க. எடுத்திருக்கிறதும் ஏடிஆர் ஒரு மரியாதைக்குரிய ஒரு என்ஜிஓவாகவும் இருக்கு. அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் பல அரிய தகவல்களை சொல்ல முடியாது, முக்கியமான தகவல்களை எடுத்து மக்களிடத்துல தொகுத்து கொடுக்கிற வேலைகளை சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கு. அதனுடைய நோக்கத்தையும் நம்ம சந்தேகப்பட முடியாது. ஆனாலும் நீங்க உடன்பாடு இல்ல, இது ஒரு மேல்தட்டு மனநிலைன்னு சொல்றீங்கல்ல, இந்த சாம்பிள் பிரச்சனையை இது ரொம்ப துல்லியமாக காட்டுது. அதாவது இதே சென்னை சாலைகள்ல மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய பிரச்சனை நடக்கிறதுக்கு இடம் இல்ல. ஆனா நடக்கிறதுக்கு இடம் இல்லன்னு இங்க யாரும் சொன்னதாகவே அந்த லிஸ்ட்ல இல்ல. அப்ப நீங்க உங்க சாம்பிள் கார்ல போறவங்ககிட்டயும் 2 வீலர்ல போறவங்க கிட்டயும் மட்டுமே சாம்பிள் எடுத்துட்டு அதை ஒரு சர்வேயாக, அது ஒரு கருத்து கணிப்பாக எங்களிடத்துல திணிக்கிறீங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதை பார்க்கும்போது வருது. அது போக போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது தொடர்பாக பிரச்சனை உங்களுடைய கார் மற்றும் இருசக்கர வாகனங்களுடைய உற்பத்தி, விற்பனை, அதற்கு கொடுக்கக்கூடிய நிதி நிறுவனங்களுடைய கடன் அப்படின்னு பல கொள்கைகளை உள்ளடக்கிய ஒரு விஷயமாக இருக்கு. அதையெல்லாம் ரெகுலேட் பண்ணாம இங்க பாலங்கட்டல, இங்க இடத்த விட்டாங்க அப்படின்னு பேசுற ஒரு பேச்சை ஊடகங்கள் முக்கியம், அதுவும் ஏடிஆர் மாதிரி அமைப்புகள் ஒரு முக்கியமான பிரச்சனையாக முன்வைக்கிறதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு புரியல. அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அரசியல் தான் இருக்கான்னு சந்தேகமா இருக்கு. இல்ல, அரசியல் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்களுடைய நோக்கங்களை நான் சந்தேகப்படல. அது அவங்க ஒரு கிரெடிபிளான, ஒரு நம்பகத்தன்மை மிக்க, ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு அமைப்பு தான் அது. இது போன்ற கருத்து கணிப்புகளை எடுக்கிறதுல ஆனா அவங்க ஏன் இந்த மாதிரியான கேள்விகளை சுருக்கிக்கிட்டாங்க, அந்த கொஸ்டின்ஸ் லீடு கொஸ்டின்ஸா இருந்தான்றது அது நமக்கு தெரியாது. இப்ப நீங்க சாலையில போறவங்க கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள், கார்ல இருக்கவங்க கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள், ஒலி மாசு, காற்று மாசு, இது போன்ற விஷயங்களே உங்களுக்கு கீழே இருக்காங்க மக்கள், அதாவது டவுன் ரோடன் சொல்லுவோம் பாத்தீங்களா, அவர்கள் இது குறித்து பெரிய அளவில் கவலைப்படவும் இல்லை. ஏன்னா அவங்களோட பிரச்சனை என்பது மிக எல்லாத்தையும் முக்கியமானது ஏற்றத்தாழ்வு. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அந்த டிஃபரன்ஸ் இருப்பவர்களுக்கும் இல்லாதவருக்குமான அந்த வித்தியாசம் என்பது மிக அதிக அளவில் ரொம்ப சீராக தொடர்ச்சியாக கடந்த 25 ஆண்டுகளாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல அவங்களுடைய பிரச்சனை என்பது இந்த இன்இக்வாலிட்டி, சமமற்ற தன்மை தான். அதை தாண்டி ஓரளவுக்கு வசதி படைச்சவங்க கிட்ட தான் இந்த கேள்விகள் எல்லாமே வருது. உங்களுக்கு 16,000 பேர்ன்றாங்க, அதுல கிராமங்கள்ல அவங்க எவ்வளவு பேர்கிட்ட எடுத்தாங்கன்னு தெரியல. இப்படி பார்க்கலாம் நீங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளிலும், நாளைக்கு அதிமுக அது வரப்போகுது, இந்த இஷ்யூஸ், இவங்க சொன்ன இஷ்யூஸை யாராவது பேசியிருக்காங்களா? இப்ப ஒலி மாசு பத்தியோ அல்லது காற்று மாசு பத்தியோ இது பத்தி எல்லாம் பெரிய அளவில் ஏதாவது பிரஸ்தாபங்கள் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அப்ப பிரியாரிட்டிஸே அங்க இல்ல. இந்த கட்சிகள் மீது நம்ம எவ்வளவு குறை சொன்னாலும் இவர்கள் தான் மக்களை பிரதிபலிக்கிறாங்க. அப்ப அவங்க பிரதிபலிக்கலன்னா கீழே அந்த அளவுக்கு அதற்கான எதிர்பார்ப்பு என்பது இல்லைன்னு தான் அர்த்தம் உங்களுக்கு. இது அதனாலதான் நான் சொன்னேன், இது ஒரு விதத்தில் ஒரு மேட்டுக்குடி மனப்பான்மை என்று சொல்வதோட அர்த்தம் அதை குறைத்து மதிப்பிடவில்லை. அதை விட பல பிரச்சனைகள் பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிறது. மணி, தேர்தல் வாக்குறுதிகள்ல என்ன சொல்றாங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எதையெல்லாம் சொல்லவில்லைங்கிறதும் முக்கியம். நிச்சயமாக முக்கியம். ஆனா எதையெல்லாம் சொல்லவில்லைங்கிறதுல இந்த கார் தொழிற்சாலை தொடர்பான பிரச்சனைகளையும் சேர்த்து பார்க்கலாம். கண்டிப்பாக. இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த வாகன, இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகன தொழிற்சாலைகளோட நலன் சார்ந்தும் இவர்கள் இது பேசாம இருக்காங்களான்னு நீங்க கேக்குறீங்க. எனக்கு என்னமோ அப்படி தோணல. அது ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு பார்வையாக இருக்கிறது. இந்த இஷ்யூஸ் உங்களுக்கு ஒரு சாமானியன பாதிக்கக்கூடிய விஷயமா அவங்க மத்தியில இல்ல, அது எல்லாரையும் தான் பாதிக்குது. இந்த பொல்யூஷன்றது, ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன்றது எல்லாரையும் பாதிக்குதுன்றதுல மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. ஆனால் ஒரு சாமானியனை பொறுத்தவரையில் அதை விட பல பிரச்சனைகள் அவனுக்கு இருக்கிறதுனால அதெல்லாம் அவனோட டொமைன்லயே கிடையாது. இவங்க அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு மக்கள் இலவசங்களையே விரும்பல, அதை விட இதை தான் விரும்புறாங்கன்னு சொல்லுவது என்பது ஒரு தவறான புரிதல் தான் நான் பாக்குறேன். நீங்க இது தொடர்பாக சொல்ல விரும்புறீங்க? இல்ல, அதான் இது ஒரு நகர்ப்புறம் சார்ந்த அர்பன் மாசுல அதுலயும் ஓரளவு நடுத்தர மக்களுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுடைய கவலைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த ஆய்வு நடத்திருக்காங்க. என்ன படித்து அடிப்படையான விஷயங்களை அது பெரிய அளவுக்கு பார்த்தா தெரியல. இப்ப அதே மாதிரி இந்த மதுவிலக்கு பொறுத்த அளவுல
அப்படி ஒன்றும் மக்கள் சீரியஸாக இல்லைன்னு எல்லாம் சொல்லவே முடியாது. மக்கள் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு வந்து அதனுடைய ப்ரையாரிட்டி வந்து இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளுடைய அவங்களுடைய அறிக்கைகளை வந்திருப்பதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், இன்னைக்கு மக்கள் மத்தியில் மதுவுக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய ஒரு 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 விழிப்புணர்வு நம்ம சொல்லலாம். ஆனால் அது எந்த அளவிற்கு நடைமுறையில் சாத்தியம் என்பதெல்லாம் வெவ்வேறு விஷயம். ஆனால் மதுவிலக்கு வந்து இன்னைக்கு நிச்சயமாக மக்கள் மத்தியில் அதற்கு ஒரு பெரிய அளவிற்கு அதை பற்றி ஒரு கவலை இருக்குங்கிறது நீங்க பாக்குற மக்கள் மத்தியில இருக்கு. இவர் சர்வே ஏடிஆர் எடுத்த சாம்பிள்ல வந்து அது இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த சாம்பிள் வந்து எந்த மாதிரி மனிதர்களிடத்துல எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது இது வந்து இதுதான் ஓரளவு செயற்கை தன்மையாகவும் ஓரளவு நகர் சார்ந்த மக்களுடைய அவங்களுடைய கவலையை தான் கேட்டிருக்காங்க. இல்ல நகர் சார்ந்த மக்களுடைய இதா இருந்தாலும் கொஸ்டினுடைய ஃபோக்கஸ் என்னங்கிறது அதுதான். இப்ப நீங்க கேட்டிருக்க அந்த ஒரு முக்கியமான கேள்வி, அந்த 16,000 சாம்பிள்ஸ் பத்தி நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஒரு ரெக்கமெண்டேஷன், அச்சு ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, நீங்கள் எந்த சர்வே இந்த மாதிரி எது எடுத்தீங்கன்னாலும் சாம்பிள் சைஸ், அதோட வேறு பல பரிமாணங்களை உங்க கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையும் நீங்க பப்ளிக் டொமைன்ல வைக்கணும் அப்படின்றாங்க. இவங்க அந்த மாதிரி வச்சாங்களா நமக்கு தெரியல. ஏன்னா எல்லா நீங்க அப்படி பாத்தீங்கன்னா 16,000 சாம்பிள் என்பது கூடவோ குறையவோ இருக்கலாம், அது கிடையாது பிரச்சனை. இப்ப நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃப் இந்தியா வந்து மத்திய அரசாங்கம் கல்வி மற்றும் பல விஷயங்கள் சம்பந்தமான கொள்கை வகுப்புக்கு முன்பாக NSS கிட்ட தான் வந்து உங்களுக்கு அந்த சர்வேவை எடுக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்க 30 பேர் தான் எடுக்கிறாங்க. 30 பேர் எடுத்தாலே போதும். அது என்ன மாதிரியான சாம்பிள்ன்றது தான் நமக்கு முக்கியம். ஆகவே இந்த 16,000 சாம்பிளோட உள்ள இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள் என்னன்றது நமக்கு தெரியாது. இது வந்து ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு அப்படி எடுத்துக்க முடியாது. பல கருத்து கணிப்புகளுக்கும் இது வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இருக்கிறது. அதாவது இப்ப வந்து இந்த கருத்து கணிப்பையும் நீங்கள் வந்து இப்ப தேர்தல் சம்பந்தமா யார் ஜெயிப்பா யார் தோப்பான்ற அந்த கருத்து கணிப்பையும் ஒன்னா போட்டு நம்ம குழப்பிக் கூடாது. அதான் நான் சொன்னேன். ரெண்டு விஷயம். ஒன்னு, NSS மாதிரியான மத்திய அரசுக்கு கீழ் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் மத்திய அரசாங்கத்தின் கொள்கை வகுப்புக்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறது. அவங்க வந்து கிட்டத்தட்ட டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் கரெக்டா தான் எடுக்கிறாங்க. சாம்பிள் சைஸ் வந்து 30 பேரை வச்சு கூட அழகா பண்ணிடுறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த எலெக்ஷன் சம்பந்தமா வரக்கூடிய தேர்தல் கருத்து கணிப்புகள் அதோட நோக்கங்களே செதஞ்சு போயிருக்கு. ஏன்னா வெஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த சயின்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ், ஸ்டடி ஆஃப் எலெக்ஷன்ஸ், செஃபாலஜின்றது வந்து யாருக்கு எவ்வளவு சீட் அது கிடையாது, என்ன டெண்டன்சி இருக்குது, என்ன ட்ரெண்ட் இருக்குதுன்றத புரிந்து கொள்வதற்கான ஒரு இண்டிகேட்டரா தான் அது வந்தது. அது ஒரு அற்புதமான விஞ்ஞானம், நவீன விஞ்ஞானம். இன்னைக்கு நம்ம எப்படி செதைச்சிட்டோம்னா இந்த கட்சிக்கு இவ்வளவு ஓட்டு, அந்த கட்சிக்கு அவ்வளவு ஓட்டுன்னு. ஆனா இன்னைக்கு இன்னொரு அடிஷனலான ப்ராப்ளம் யோகேந்திர யாதவ் 2-3 நாளைக்கு முன்னால சொல்லியிருக்காரு, தேர்தல் கணிப்புகளை நான் எடுக்க போவதில்லை இனிமேல். ஏன்னா வந்து மக்கள் உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசுறாங்க. அதுவும் குறிப்பா தமிழ்நாடு மாதிரியான இடங்கள்ல அந்த பரிசோதனை நான் இறங்கவே மாட்டேன். மக்களே வந்து அவர்கள் விரும்புவதை சொல்லுவதில்லை. ஆகவே இது ரெண்டையும், இந்த சர்வேவையும் எலெக்ஷன் சர்வேவையும் நம்ம ஒன்னா போட்டு குழப்பிக் கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த சர்வேலேயே கூட ரோட பத்தி பேசுறாங்க. நல்ல ரோடுகள், நல்ல சாலைகள் வேணும் அப்படின்னு பேசுறாங்க. சாலையை பற்றிய சித்திரம் அவங்களுக்கு வருது. போக்குவரத்து நெரிசல் நிறைந்த சாலைகள்ங்கிறது அவங்களுக்கு அந்த சித்திரம் அவங்க மனசுல நிக்குது. ஆனா அந்த சாலைகள்ல நடந்து போறவங்களுக்கு இடமில்லைங்கிற ஒரு உணர்வே வந்து வரலையா அப்படிங்கிற கேள்விதான் எனக்கு அதுக்குள்ள வருது. அப்போ எந்த விதமான உணர்வுகளை நம்ம சமூகத்துல வளர்த்துட்டு இருக்கிறோம்? இல்லை, இந்த சர்வே ஓரளவு எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஓரளவு நுனிப்புள்ளாகத்தான் இருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால் அதையும் தவிர இது வந்து ஒரு 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 ஜனநாயக வளர்ச்சிக்கான ஒரு நிறுவனம், ஒரு பொது நிறுவனம். இது வந்து அரசு சார்ந்த நிறுவனம் அல்ல. அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து மக்களுடைய பிரச்சனைகளை வந்து இன்னும் ஆழமான பிரச்சனைகளை தொடவே இல்லைன்னு நான் பார்க்கிறேன். இப்போ இன்றைக்கு வந்து முக்கியமா என்ன சொல்ல போனீங்கன்னா தண்ணி பிரச்சனைன்னு சொல்லவே இல்லை. அவங்க டிராபிக் சொல்றாங்க, மாசு பத்தி சொல்றாங்க. தண்ணி பிரச்சனை சிட்டி மட்டும் இல்ல, கிராமங்கள்லயும் பல இடங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. அந்த பிரச்சனை பத்தி ஒண்ணுமே இல்லையே. அப்ப என்னன்னா இந்த ஸ்டடிங்கிறதே வந்து எனக்கு என்னமோ அது அந்த அளவிற்கு அது ஒரு ஆழமாக செய்யப்பட்டதாக தெரியவில்லை. அது ஏதோ ஒரு மேம்போக்காக செய்யப்பட்ட ஒரு ஆய்வாகத்தான் எனக்கு படுது. அதுபோக அரசியல் கட்சிகள் வந்து இது போன்ற பிரச்சனைகளை கருத்தில் கொள்ளவில்லை. அரசியல் கட்சிகள் நிறுத்தியிருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு தொகுதிகளை பற்றி எதுவும் தெரியவில்லை, தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளை தெரியவில்லை, தொகுதி மக்களுடைய உணர்வுகள் புரியவில்லை அப்படின்லாம் ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உள்ள. அவங்க அந்த அரசியல் கட்சி வேட்பாளர்களுக்கு எதுவும் தெரியலன்னு சொல்றதெல்லாம் வந்து இவர்கள் பிரஸ்தாபிக்கிற விஷயங்களை பத்தி தெரியலன்னு சொல்றாங்க. இப்ப ஏன்னா இவங்க வந்து சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க. இப்ப சார் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அவங்களோட பிரியாரிட்டி லிஸ்ட்ல வந்து குடி தண்ணீரோ அல்லது வேறு சில விஷயங்களோ அவைதான் வந்து ஜீவாதாரமான விஷயங்கள். சாலையில வந்து நடந்து போறதுக்கு, இப்ப நீங்க கேட்டீங்க சாலையில எனக்கு நடந்து போறதுக்கு இடம் இல்ல, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, நான் எப்படியாவது ஒண்டிங்கன்னு ஓடி கூட போயிடுவேன் நான். ஆனா எனக்கு வீட்டுல தண்ணி வரல, எனக்கு வந்து கரண்ட் இல்லைன்னா எனக்கு அதுதான் பிரச்சனை. ஆகவே அந்த பிரியாரிட்டிஸ வந்து இவர்கள் வந்து இவங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த சர்வேல இவங்க வைக்கல. இவங்க ஏற்கனவே ஒரு ப்ரீ கன்சீவ்டு மைண்டோட இவங்க போறாங்க. ஆனால் இவர்கள் எழுப்பி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நாம் குறைத்து மதிப்பிட தேவையில்லை. அவங்க அந்த பிரச்சனைகளும் இஷ்யூஸ் தான். ஆனா அதை விட வேற முக்கியமான இஷ்யூஸ் இருக்கிறதுனால தான் நம்முடைய கட்சிகள் வந்து அதை பெரிய அளவுல
எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோஸ்ல பேசல. கட்சிகள் வந்து மேக்ரோ லெவல்ல பேசுது, இவங்க வந்து மைக்ரோ லெவல்ல பேசுது. ஆமா, இதுவும் பிரச்சனை தான். ஆனால் இது மட்டுமே பிரச்சனை இல்ல, முன்னுரிமையில இது முன்னால கிடையாது. இது திமுக ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசை அணுகி சட்ட நடவடிக்கைகளை விரைவில் எடுத்து அடுத்த ஆண்டில் ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் அப்படின்னு திமுக தலைவர் கருணாநிதி சொல்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் 2016க்கு பிறகு ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக மதுவிலக்கு நடத்தப்படும். முதல் கையெழுத்திலேயே மதுவிலக்கை கொண்டு வருவோம். திமுக 2006 இருந்து 2011 வரைக்கும் ஆட்சியில் இருந்த திமுக அப்போது கடைகளை மூடாமல் இப்போது முதல் கையெழுத்திலேயே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே இந்த தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் அவர்கள் ஆட்சி காலத்துல நடந்திருந்த போதிலும் கூட அது எல்லாத்தையும் வந்து நாங்க திரும்பவும் இன்னொரு தடவை ஆட்சிக்கு வந்தா அதெல்லாம் சரி செய்திடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போக்கை, அந்த ஒரு வாக்குறுதியை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல, அது எதை காட்டுதுன்னு சொன்னா இந்த ரெண்டு பிரச்சனை, ஜல்லிக்கட்டா இருக்கட்டும் மதுவா இருக்கட்டும், அதுதான் நான் குறிப்பாக அந்த பிரச்சனை இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட் இருக்கிறதுனால அதை எடுக்கிறோமே தவிர குறிப்பாக அந்த பிரச்சனை எதுவா இருந்தாலும் பொதுவாக இன்றைக்கு தேர்தல் அறிக்கைகள்ங்கிறத பொறுத்த அளவுல அதனுடைய பிரையாரிட்டிஸ்ங்கிறது அல்லது அழுத்தம் எதுல இருக்கு என்று சொன்னால் மக்கள் இன்றைக்கு எதை கடுமையாக அவர்கள் பார்க்கிறார்களோ அதுதான் வந்து இதுக்கு பிரையாரிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. உண்மைதான். நான் ஏற்கனவே சொன்னதை போல இன்னைக்கு வந்து மதுவிலக்கு என்பதை பற்றி மக்கள் மத்தியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் வந்திருக்கு. அது நடைமுறையில் எப்படி வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அது ஒன்று வந்திருக்கு. அதே போலத்தான் நீங்க ஜல்லிக்கட்டுங்கிறது தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அது வந்து ஒரு 2 அல்லது 3 மாவட்டங்களுடைய பிரச்சனையா இருந்தா கூட மக்களுடைய ஒரு உணர்வு சார்ந்த பிரச்சனையாக அது மாற்றப்பட்டிருக்கிறது, மாறி இருக்கிறது. தஞ்சாவூர்ல மீத்தேன் ஒரு பிரச்சனை. ஆமா, அது அப்படி காவிரி நீர் வரல பிரச்சனை. பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நடவடிக்கை எடுப்போம். இது பூராவுமே இது வெறும் பிஸ்லிஸ் விருப்பம். இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு நேற்று பாத்தீங்கன்னா கலைஞர் சொல்றாரு, நாங்க வந்து அது என்ன அந்த ஒரு பாமன் பாலம் அந்த திட்டத்தை நான் கொண்டு வரேன்னு சொல்றாரு. அப்போ எங்கெங்கெல்லாம் போறாங்களோ போற இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் ஞாபகம் வருதோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு அறிக்கைகளாக மாறிட்டு இருக்கு. அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், முதல்ல இந்த அறிக்கைகள் என்பது வெறும் ஒரு வாக்குறுதிகளுக்காக செய்யப்பட்டது. மக்களுடைய பிரச்சனைகளை தொடுவதாகவோ அதை தீர்ப்பதாகவோ இல்லை என்பதுதான் அந்த அறிக்கைகள்ல ரொம்ப தெளிவா தெரியுதுன்னு பார்க்கணும். ரெண்டாவது என்னன்னு சொன்னா, இந்த அறிக்கைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்னொரு உளவியல் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த அறிக்கைகளை மக்கள் யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், நாங்களும் எடுத்துக்கொள்ள போவதில்லை என்பதற்கான ஒரு விஷயம்தான். அது என்ன, இது போய் எங்க போய் முடியுதுன்னு சொன்னா, இந்த தேர்தல் என்பதை பொறுத்த அளவிலே மக்களும் அரசியல் கட்சிகளை எப்படி பார்க்கிறார்கள் என்ற அந்த ஒரு விஷயத்தை சேர்த்தான் இதை பார்க்க முடியும். தேர்தல் அறிக்கைகள் அல்லது தேர்தல் பொதுக்கூட்டங்களில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் அது எல்லாத்தையும் மக்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து எப்படின்னு எனக்கு புரியல. அது பலருக்கு வந்து நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கக்கூடும். அப்படி நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல உண்மையை கட்சிகள் பேசுகின்றனவா, உண்மையை நம் தலைவர்கள் பேசுகிறார்களா, இல்ல அரை உண்மைகளை பேசுகிறார்களா, வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன் வச்சிருக்கிற ஒரு தமிழ்நாட்டு அரசின் நிர்வாகத்தை பொறுப்பில் எடுத்துக்கொள்ள கூடியவர்கள் ட்ரூத் வில் ட்ரையம்ப் அப்படிங்கறத உண்மையாக நம்பி உண்மையை மட்டுமே மக்களிடம் பேசுகிறார்களா அப்படிங்கிற கேள்வி வந்து இந்த பிரச்சாரத்துல பேசக்கூடிய எல்லா பேச்சுகளையும் கேட்கும் போது வருது. ஆமா, நீங்க சொல்றது வந்து கரெக்ட் தான். இது வந்து உண்மையை பேசுகிறார்களா, சில சமயங்களில் பேசுகிறார்களா, சில சமயங்கள்ல பேசுறாங்க, சில சமயங்கள்ல பேசுறாங்க, சில சமயங்கள்ல பேசுறாங்க. வாய்மையே சில சமயம் முழு உண்மைகளை பேசுறாங்க, முழு உண்மையை பேசுறாங்களா இல்ல அரை உண்மைகளை பேசுறாங்களா? வசதி கேட்டது போல அரை உண்மைகளை திரித்து பேசுகிறார்கள். உண்மைன்றது வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்படி சொல்றீங்களோ அதையும் பொறுத்த விஷயம். இப்ப இவர் இந்த டாபிக் நீங்க சொல்றது ஜல்லிக்கட்டுன்றது வந்து அவர் நாங்கள் வந்தா நடத்திடுவோன்றது வந்து இது ஒரு எலெக்ஷன் ரெட்டரிக். இது அவ்வளவுதான். இது சும்மா இது தேர்தல் காலத்தை பசப்புரைன்னு சொல்லலாம். இது அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அது வந்து நீங்க உச்சநீதிமன்றத்தில் விஷயம் சிக்கிக்கிட்டு இருக்குது. போய் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவ்வளவு சுலபமாக ஜல்லிக்கட்டை நடத்துவது என்பது ஈஸி கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு லாபி, ஜல்லிக்கட்டுக்கு எதிரான லாபி வந்து அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ விஷயம் வந்து இன்னைக்கு ஜுடிஷியல் லீகல் டொமைன்ல இருக்குது. இன்னொன்னு, இந்த தடவை பேசி முடிச்சுட்டா போதும். ஏன்னா அடுத்த எலெக்ஷன் 2019 தான் நமக்கு, 17 and 18. இந்த 2 எலெக்ஷன்லயும் வந்து ஜல்லிக்கட்டை பத்தி பெருசா யாரும் கவலைப்பட மாட்டாங்க. இப்பயே கூட பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு இவர்கள் எல்லாரும் சேர்ந்து கூப்பாடு போட்டது போல கடந்த ஆண்டு 2015 யாரும் பெரிய அளவுல கவலைப்படல. ஏன்னா அப்ப எலெக்ஷன் கிடையாது. ஆகவே இது முழுக்க முழுக்க தேர்தல் ஆண்டு சமயத்துல வரக்கூடிய விஷயம். இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்துல பெரிய கட்சிகள் எல்லாமே வந்து தெரிந்தே வந்து மக்களை திசை திருப்புறாங்க, ஏமாத்துறாங்க. ஏன்னா விஷயம் தெளிவா உச்சநீதிமன்றத்தோட ஆளுகையின் கீழ் இருக்கும் பொழுது
இதற்கு எதிரான லாபி மிக கடுமையாக அதற்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் வந்தேன்னா கொண்டு வந்துருவன்றதும் மாறி மாறி இவங்களை அவங்க குற்றம் சாட்டுறதும் அவங்களை இவங்க குற்றம் சாட்டுறதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இந்த விஷயத்துல கருணாநிதி ஜெயலலிதா அரசாங்கத்தை குறை சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா இவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது, யூபி ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் ஜெயராம் ரமேஷோட காரியத்தால தான் இந்த சிக்கல் இவ்வளவு தூரம் வந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை இன்னைக்கு அவரால் திமுக தலைவரால பேச முடியாது. இவர் ஏடிஎம்கே திட்டிட்டு இருக்காரு. இவர் ஆட்சியில இருந்தாலும் கொண்டு வர முடியாது. யார் ஆட்சியில இருந்தாலுமே அது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. மத்தபடி நீங்க சொல்லக்கூடிய மத்த அத்தனை விஷயங்களுமே கிட்டத்தட்ட எலக்ட்ரல் ரெட்டரிக் தான். சார் சொன்னார் பெரிய அளவுல மக்கள் கவலைப்படுறது உண்மைதான். அது நீங்க ரெண்டு விஷயத்தை பத்தி கவலைப்படுறாங்க. ஒன்று, இலவசங்கள் இருந்ததுன்னா அதை உன்னிப்பா பாக்குறாங்க. இரண்டாவது, இந்த கல்வி கடன் மாதிரியான விஷயங்கள் ரத்து செய்யப்படும் பொழுது அதை அவங்க இளைய தலைமுறை அதை கொஞ்சம் நிமிர்ந்து நின்று பாக்குறாங்க. ஏன்னா தனக்கு அதனால லாபம் வருதுன்னு. ஆனால் அதுலயே கூட எவ்வளவு சிக்கல் இருக்குதுன்றத இப்ப இந்த கல்வி கடனை ரத்து செய்வது என்பது கூட உங்களுக்கு ஒரு விதத்துல உங்களுக்கு அரசாங்கம் எப்படி அதை அந்த பணத்தை கொடுத்தாகணும். திரும்ப என்பிஎஸ் அதிக அளவில் இருக்கக்கூடிய சூழல்ல மாநில அரசு அதை எப்படி சமாளிக்க போகுதுன்றது தெரியல. அதுலயே இது அவ்வளவு சுலபமானது அல்லன்றாங்க. இதை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் மேனிபெஸ்டோஸை பத்தி மக்களுக்கு ஒன்றும் பெரிய கவலை கிடையாது. இந்த இவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு அவர் சேது சமுத்திர திட்டத்தை பத்தி திமுக தலைவர் பேசுறாரு. அந்தந்த ஏரியாவுக்கு போகும்போது அந்த மக்கள் உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுறாங்களே தவிர இது அடிப்படையில் இவை எல்லாமே வெறும் எலக்ட்ரல் ரெட்டரிக் தான். அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. தேர்தல் காலத்து பசப்புரை இது அவ்வளவுதான். இதை எல்லாரும் பண்றாங்க, அவரும் பண்றாரு, அவ்வளவுதான். பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக திமுக மறைமுகமாக கூட்டு வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சீதாராம் யெச்சூரி குற்றம் சாட்டுகிறார். தமிழ்நாட்டில் இப்ப வரிசையாக எல்லாரும் இதேதான் பேசுறாங்க. வெளியில இருந்து வரக்கூடியவர்கள் பிருந்தாக்காரத்தை அதிமுக திமுக விடைய வேறுபாடு இல்ல, ஏவத்தவிர ஆவத்தவிர ஊழல்ல அப்படின்னு சொல்லி பிருந்தாக்காரத் பேசுறாங்க. அமித்ஷாவும் அதிமுக திமுக ஆட்சியில தமிழகம் பயங்கரமா பின்னடைவுல இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இந்த செய்திகள் எல்லாம் இன்னைக்கு நாளிதழ்கள் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக திமுக மறைமுகமாக கூட்டு அப்படின்னு சொல்லி யெச்சூரி சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது அவர்கள் எப்பயுமே இடதுசாரிகள் அவர்கள் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு பிராந்திய கட்சிகள் பிஜேபியை எதிர்க்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அது நடைமுறையில் சாத்தியமற்றது. இந்தியா பூரா பாத்தீங்கன்னா நீங்க இவர்கள் லல்லு பிரசாத் யாதவையும் இடதுசாரிகளையும் தவிர மற்றபடி கிட்டத்தட்ட எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே ஏதோ ஒரு கட்டத்தில் பிஜேபியோட அலையன்ஸ்ல இருந்தவங்க தான். இவர்கள் மறைமுக ஆதரவுன்னு அவர் அந்த பொருளாதார கொள்கைகளை அவர் ஆதரிப்பது, அதை வச்சு இவர் சொல்றாரு. அப்படி என்றால் 2014 வரைக்கும் அதிமுகவோட தான் லெப்ட் இருந்தது. 2011 2009 இவர்கள் அதிமுகவோட தான் இருந்தாங்க. 2006 2004 திமுகவோட இருந்தாங்க. 2001 அதிமுகவோட இருந்தாங்க. 91 அறிமுகப்படுத்தப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் தான் கட் ஆஃப் டேட்னு வச்சு பார்த்தோம்னா, அதற்கு பிறகு நடைபெற்ற பல தேர்தல்களில் இந்த தேர்தலை தவிர மற்றபடி எல்லா தேர்தலையும் இவர்கள் 2014 ஏன்னா அந்த அம்மா கடைசி நேரத்தில் இவங்களை வேணான்னு ஒதுக்கி விட்டாங்க. அதை தவிர எல்லா தேர்தல்களையும் இவர்கள் மாறி மாறி திமுக அதிமுகவோடு எந்த பிஜேபியோடு என்று மறைமுகமாக உறவு கொண்டிருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்களோ அந்த பிஜேபியோடு அந்த திமுக அதிமுகவோடு தான் இவர்கள் கூட்டணியில் இருந்திருக்கிறார்கள். இது தேர்தல் காலத்துல பேசக்கூடிய பேச்சு போத் லெப்ட் பார்ட்டிஸ்க்கும் அண்ட் பிஜேபிக்கும். தமிழ்நாட்டில் ஒண்ணுமே நடக்கல, திமுக அதிமுக ஆட்சியில் எதுவுமே நடக்கல, ஊழல் புரையோடி விட்டது, பிஜேபியோட கள்ள உறவு வச்சிருக்காங்க, இப்படி எல்லாம் பேசுறதுன்றது இது ஒரு தேர்தல் காலத்து பேச்சு தான். அதுக்கு மேல அதுல பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. யெச்சூரியை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றது குறிப்பாக எக்கனாமிக் இஷ்யூஸ்லயும் இப்ப ஆணவ கொலைகள் போன்ற விஷயங்களையும் இவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு திராவிட கட்சிகள் செயல்படவில்லை என்பதால அவங்க சொல்றாங்க. நாளைக்கே இந்த தேர்தல் முடிஞ்சு அடுத்த தேர்தல் வந்ததுன்னா இந்த ரெண்டு திராவிட கட்சிகளை ஏதாவது ஒரு திராவிட கட்சியோட போய் இவங்க சேர்ந்தாலும் ஆச்சரியம் கிடையாது. அந்த சமூகத்துல இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆடுகளை விற்க போன 2 இஸ்லாமிய இளைஞர்கள் தவறான குற்றச்சாட்டின் பேர்ல பொது இடத்துல தூக்கிலிடப்பட்டார்கள், அதுக்கு கண்டனம் இல்லை அப்படின்னு சொல்லி அங்க குளிர்சாதன பெட்டியில மாட்டிறைச்சியை வச்சிருந்ததாக பொய்யான குற்றச்சாட்டின் பேர்ல அடித்துக் கொள்ளப்பட்ட தாத்ரி சம்பந்தத்துக்கு பெரிய அளவுல ரியாக்ஷன் இல்ல அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் அவர் சொல்றாரு. இதை தவிர பொருளாதார கொள்கைகள் இதெல்லாம் தாண்டி இதையும் சொல்றாரு. அது அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரியாக்ஷன் இல்லைங்கிறதுக்காக அவர் சொல்றாருன்னு நீங்க சொல்றீங்க. அதை ஆமா, அதுதான் நான் சொல்றேன். அதாவது வெறும் பேசிக்கா பொருளாதார கொள்கைகள்ல, ரெண்டாவது மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு நடந்து கொண்டிருக்கூடிய பன்சாரே கொலையில இருந்து இந்த ஜார்க்கண்ட்ல நடந்தது வரைக்கும் உண்மையிலே அவர்கள் இடதுசாரிகள் அந்த விஷயத்துல அவங்களோட போக்கு என்பது ஆரோக்கியமான போக்கு, வரவேற்கத்தக்கது. ஆனால்
எல்லா பிராந்திய கட்சிகளும் அதே மாதிரியான ஒரு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்பது வந்து கிடையாது. நீங்க ஒவ்வொரு பிராந்திய கட்சிக்கும் இருக்கக்கூடிய பிரத்யேகமான நிலைமையை நீங்க பார்க்கணும். நீங்க இப்ப ஜார்க்கண்ட்ல நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட்டுக்கு இங்க கருணாநிதி உடனே ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஒரு ஜெயலலிதா ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இவர்கள் அந்த அளவுகோலை வச்சாங்கன்னா இவங்க நாளைக்கு யாரோடையும் போய் சேர முடியாது. இந்த அளவுகோலை வைத்துத்தான் இவர்கள் கடந்த காலங்களில் திமுக அண்ணா திமுக சேர்ந்தாங்களா? அதை வச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஒரே ஒரு தடவை பிஜேபியோட இருந்துட்டு வெளியில வந்தோடனே அவங்களுக்கு வந்து புனித ஸ்நானம் பண்ணி அவர்களை மதச்சார்பற்றவர்கள் என்று இவங்க முதிரை குத்திடுவாங்க. இவங்க தான் சர்டிபிகேட் கொடுக்கறது எல்லாருக்கும். அதுக்கு பிறகு இவங்க அவங்களோட சேர்ந்துப்பாங்க. இவங்களுடைய பிரச்சனை என்பது இவர்களே அவங்க யாரும் சேர்த்துக்கலாம். அதிமுகவை இவர்களை 2014 2 சுற்று பேச்சுவார்த்தை முடிந்து 3வது சுற்று பேச்சுவார்த்தையின் போது கடைசி நேரத்தில் ஜெயலலிதா இவங்களை கழட்டி விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த ஞானஸ்தானம் இவர்களுக்கு வந்தது. அப்படிதான் இதை பார்க்கணும். ஆகவே ஸ்வீப்பிங்கா ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கிறது என்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. பிராந்திய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பிரத்யேகமான சில பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு பேசினா அவங்க இடதுசாரிகளை போல பிஜேபி எதிர்க்க முடியாது. அது சாத்தியமற்றது. நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்லை, இது வந்து முதல்ல இது இஷ்யூவே இல்லை. அவர் பேசுறது ஒரு நான் இஷ்யூ. இது வந்து ஒரு மாநிலத்தில் நடத்தக்கூடிய ஒரு தேர்தல், தமிழகத்தினுடைய தேர்தல் வந்து பிஜேபியோட உறவை பத்தி பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? இது அவசியமே இல்லை. இல்லன்னு சொல்றீங்க? நிச்சயமா இல்ல, நிச்சயமா இல்ல. ஏன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய பிரையாரிட்டிஸ் வேற. இவங்க சொல்லக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் இல்ல, அவர்களுடைய பார்வையில பாரதிய ஜனதா கட்சி ஒரு மதவாத அமைப்பு, மதவாத அரசியலை முன்னெடுத்து செல்லக்கூடிய அமைப்பு. அவர்களோட வந்து நீங்க உண்மையிலேயே செக்யூலரான அரசியலை நடத்த, மதச்சார்பற்ற அரசியலை உண்மையிலேயே நடத்தக்கூடிய கட்சிகளாக திமுகவும் அதிமுகவும் இருந்தால் அவர்களோடு உள்ள உறவுல கராரான ஒரு நிலை இருக்கணும். அல்லது அவர்கள் சார்ந்தவர்களால உருவாக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி உங்களுக்கு தெளிவான ஒரு கருத்து இருக்கணும். அந்த கருத்து இல்லாம நீங்க வந்து உங்களை மதச்சார்பற்ற கட்சிகள் கிளைம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது யாரையோ ஏமாற்றுவதற்காக நீங்க செய்யக்கூடிய அரசியல் அப்படின்னு இந்த பிரச்சாரத்தின் மூலமாக அவர்கள் வந்து சிறுபான்மையினருடைய வாக்குகளை பெறுவதற்கு ஒரு முயற்சியில ஈடுபடலாம். இந்த குற்றச்சாட்டின் மூலமாக அதை நான் இஷ்யூன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? இல்ல, அதுக்கான தேவை வந்து நிச்சயமா தமிழகத்தில் இல்ல. இவங்க வந்து பெங்கால்ல பேசலாம், யூபியில பேசலாம். ஏன்னா அங்க வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஒரு பெரிய அளவிற்கு கணிசமான அளவில் அந்த மக்கள் தொகையில இருக்காங்க, அங்க போய் பேசலாம். இன்னொன்னு என்னன்னு சொன்னா, இவங்க பேசக்கூடிய இந்த அகில இந்திய பிரச்சனைகள் என்பது பூரால் இவர்கள் பேசி தோற்று போன விஷயங்கள். இவங்க திரும்ப திரும்ப இப்ப வந்து பிஜேபிக்கு இருக்கக்கூடிய உறவை பத்தி நான் கேட்கிறேன். இன்னைக்கு அகில இந்திய அளவில் வந்து இவங்க ஒரு உறவுக்கு போக மாட்டாங்களா? ஒரு கேள்வி. இப்பொழுதே என்ன வந்துருச்சுன்னா, அங்க வந்துருச்சு உங்களுக்கு வங்காளத்துல வந்து காங்கிரஸோட உறவு வந்தாச்சு. இப்போ கேரளால அவங்க வந்து போட்டியில் இருக்காங்க, ஆட்சியை பிடிப்பதில் போட்டியில் இருக்காங்க. அதனாலதான் சொல்லல. அடுத்தாப்புல என்ன நடக்கும் என்று சொன்னால், நீங்க மற்ற மாநிலங்களிலும் இவர்கள் காங்கிரஸோடு கூட்டு வைப்பார்கள். அப்ப என்ன என்று சொன்னால், இன்றைக்கு வந்து இந்த இடதுசாரிகள், குறிப்பாக சிபிஎம் சொல்லக்கூடிய இந்த அகில இந்திய பார்வை என்பது அந்த பொருளாதார கொள்கை ஒன்றை தவிர, அல்லது பாதுகாப்பு தொடர்பான அந்த 1-2 விஷயங்களை தவிர மீதி விஷயங்கள்ல இவங்க அகில இந்திய அளவில் பிஜேபி காங்கிரஸ் என்று பேசுவது வெற்று பேச்சு. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நாங்க இன்றைக்கு சிபிஎம் கூட்டணியில் இருக்கக்கூடிய விஜயகாந்தனுடைய அதுவோ அல்லது வைகோவோ நாளைக்கு வந்து விட்டுருவாங்களா? அகில இந்திய அளவில் காங்கிரஸையோ அல்லது வந்து பாஜகவோ ஒதுக்கி விடுவாங்களா என்ன? இதெல்லாம் வந்து இது தொடர்பில்லாத பேச்சுன்னு சொல்றேன். இந்த தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லாத பேச்சு. இந்த பிரச்சனை முக்கியமான பிரச்சனையா இருக்கலாம், ஆனால் அவர்கள் பேசுறது தப்பு. இன்னொன்னு என்னன்னு சொன்னீங்கன்னா, இல்ல, ஒரு தேர்தலுக்கு ஒரு பிரச்சனை முக்கியமான பிரச்சனையா இல்லையாங்கிறத நீங்க எந்த அடிப்படையில் தீர்மானிக்கணும்னு சொல்றீங்க? இது தேர்தல் பரப்புரை. இது வந்து தேர்தல் பரப்புரை. இது வந்து பொதுவான கட்சியினுடைய திட்டம் எல்லாம் யாரும் கேட்கல. இது வந்து தேர்தல் பரப்புரையில பேசும். தேர்தல் பரப்புரையில ஒரு கட்சி வந்து தன் எந்த கட்சிகளை எதிர்த்து களம் காண்கிறதோ அந்த கட்சிகள் மேல எந்தெந்த விதங்கள் எல்லாம் விமர்சனத்தை முன்வைக்க முடியுமோ அதையெல்லாம் முன்வைக்கத்தானே செய்வாங்க. தமிழகத்தை பொறுத்த அளவில் பாஜக ஒரு இஷ்யூவே இல்ல. பாஜக ஒரு இஷ்யூவே இல்ல. இவங்க எதுக்கு பாஜகவோட உறவு இல்லையாங்க பத்தி பேசணும்? இவங்க என்ன பேசணும்னு சொன்னா, நீங்க மதுவிலக்கை பத்தி பேசுங்க, அல்லது இங்க இருக்கக்கூடிய திட்டங்களை பற்றி பேசுங்க, இங்க இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி பேசுங்க. அதை பற்றி பேசுவது என்பதுதான் சரியா. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு இஷ்யூவே இல்ல. அப்படி பாரதிய ஜனதா கட்சி ஒரு இஷ்யூவே இல்லைன்னு சொல்றதை வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, தமிழ்நாட்டில் ஒரு மதவாத அரசியல்ங்கிறது ஒரு இஷ்யூவே இல்ல அப்படின்னு சொல்றதாக புரிஞ்சுக்கிறேன். மதவாத இஷ்யூவே இல்லைன்னா அது மதவாத அரசியல் வந்து இங்க செல்வாக்கு செலுத்துகிறதா இல்லையா என்பதை நீங்க ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி எத்தனை வாக்குகள் வாங்குகின்றன என்பதை வைத்தும் தான் நீங்க அளவீடு செய்வீங்களா? இல்ல அதை தாண்டி அதை பார்ப்பதற்கு வேறு காரணிகள் இருக்கா? இல்ல, இப்ப பாஜகவை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் வந்து அவங்க நான் இஷ்யூன்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அவர்களுடைய வாக்கு வங்கி என்பது 2-3% தான்.
கடந்த எல்லா தேர்தல்களையும் பாத்தீங்கன்னா 2014 அது டிஃபரெண்ட். ஏன்னா மோடி வேவ்ன்றது வந்து மற்ற மாநிலங்கள் அளவுக்கு இல்லாட்டி கூட மோடி ஃபேக்டர் இங்க இருந்தது. அதனாலதான் 18-19% அவங்க வாங்கினாங்க. அது உண்மை. பாஜக இங்க நான் இஷ்யூன்னு பாலு சொல்றது உண்மையாக இருந்தால் அவர்களுக்கு 19% எப்படி வந்து இல்ல அது வந்து நீங்க மோடி வேவ்ங்கிறது இல்ல நான் சொல்றேன் 2014 மக்களவை தேர்தலை நீங்கள் ஒரு அளவுகோலாக வைத்துக் கொள்ளாதீர்கள். அது வேற கேட்டகரி. ஏன்னா பிஜேபியை பிடிக்காத பலர் கூட மோடிக்கு ஓட்டு போட்டாங்க. அது மறுக்க முடியாத ஒரு உண்மை. மோடி ஃபேக்டர்னு ஒன்னு இருந்தது. இன்னைக்கு அசெம்பிளி எலெக்ஷன்ல அது ஃபேக்டரே கிடையாது. பாலு சொல்றது உண்மை. இந்த அசெம்பிளி எலெக்ஷன்ல பிஜேபி ஒரு ஃபேக்டரே கிடையாது. இன்னொன்னு, அடிப்படையில் திமுக, அண்ணா திமுக இந்த கட்சிகள் எல்லாமே மதச்சார்பற்ற கட்சிகள். அவங்க தங்களுடைய மதச்சார்பற்ற அந்த கிரெடென்ஷியல்ஸ் பிஜேபி சிபிஎம் கிட்டயும் யெச்சூரி கிட்டயும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. சிபிஎம் இத பத்தி பேசுவதற்கு சிபிஎம்க்கு வந்து அப்படி பாத்தீங்கன்னா வந்து நேற்று வரையில் ஜவடேக்கரோட பேசிக் கொண்டிருந்த விஜயகாந்த் என்ற முதலமைச்சராக வேட்பாளராக அறிவித்திருக்கக்கூடிய சிபிஎம்க்கு வந்து இவங்களுக்கு வந்து என்ன விதமான அரசியல் தார்மீக தகுதியும் உரிமையும் இருக்குது? இல்லாத பிரச்சனையை நீங்க பெருசாக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. இன்னொன்னு, ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்குது. வெஸ்ட் பெங்கால்ல வந்து புத்ததேவ் பட்டாச்சாரியாவும் ராகுல் காந்தியும் ஒரே மாலையை 2 பேர் கழுத்துல போட்டுக்கிறாங்க. இன்னொரு இடத்துல நீங்க கேரளால வந்து நீங்க வந்து எங்களுக்கு வந்து காங்கிரஸ் சிபிஎம் தான் எனிமின்றீங்க, காங்கிரஸ் தான் எனிமின்னு சொல்றீங்க. அப்ப உங்களுடைய தார்மீக அரசியல் தகுதி என்ன? அவர் சொன்ன மாதிரி வந்து பொருளாதார கொள்கை ஒன்றை தவிர மத்தபடி வேற எந்த இஷ்யூஸுமே கிடையாது. இன்னைக்கு பிஜேபியை பத்தி சிபிஎம்மோ யெச்சூரியோ பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க நான் இஷ்யூஸை கலப்பி பேசிட்டு இருக்காங்க. அது நான் இஷ்யூன்னு சொல்றீங்க. எதையெல்லாம் அரசியல் கட்சி தலைமைகள் நான் இஷ்யூன்னு கருதுகிறதோ அதையெல்லாம் வந்து அந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களும் மக்களும் வந்து தூக்கி எறிவார்கள். கண்டிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை எடுத்த முடிவுகளை மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களும் மக்களும் தூக்கி எரிஞ்சிருக்காங்க. ராகுல் காந்தியோட சேர்ந்து மேடையை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக கட்சி தலைமைக்கு எதிராக அவங்க சவாலாக நிற்கிறாங்க. இல்ல நான் கேட்கிற கேள்வி உங்களை என்னன்னா, நீங்க திமுக அண்ணா திமுக மீது நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டை சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன், அது உண்மை. அவங்க மீது குடும்ப அரசியல் குற்றச்சாட்டை சொல்லுங்க, உண்மை. ஆனால் அவர்களை மதவாதிகள் என்று சொல்லாதீர்கள். அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு பிஜேபியோட அவங்க உறவுல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜார்க்கண்ட் இஷ்யூ இங்க பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நீங்க அத சொல்லுங்க. ஜார்க்கண்ட் இஷ்யூ இங்க பேச வேண்டியது அவசியம் இல்லையாங்கறத பற்றி நீங்க சொல்லுங்க. அது புரிஞ்சுக்க முடியுது. திமுக அண்ணா திமுக அவங்க மதவாத கட்சிகள் இன்னைக்கும் சொல்லல. பாரதிய ஜனதா கட்சியோட மறைமுகமாக காங்கிரஸ் மீது வைக்கக்கூடிய மதவாத அவங்க சொல்ற மாதிரி பாஜக ஒரு மதவாத கட்சின்னு வச்சுக்கிட்டு அந்த மதவாத கட்சியோட கூட்டணி சேர்ந்த அனைத்து கட்சிகளையும் மதவாத கட்சிகள் அவங்க எந்த காலத்திலயும் சொல்லல. நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க முதல்ல கிளியர் பண்ணிடுங்க. சரி, அவங்க அண்ணா திமுகவையும் மதவாத கட்சின்னு சொல்லல. சரி, திமுகவையும் மதவாத கட்சின்னு சொல்லல. தேமுதிக மறுமலர்ச்சி திமுகவையும் மதவாத கட்சின்னு சொல்லல. அதனால அந்த ஏரியால பிரச்சனை எதுவும் இல்ல. சரி, நீங்க ஆனா இந்த உறவுன்னு அவர் சர்டிபிகேட் சொல்றீங்க, இந்த சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்கு இவங்க மட்டும் தானா அப்படின்னு, அது ஒரு முக்கியமான விஷயம், நியாயமான. இல்ல நான் என்ன கேக்குறேன், அது நான் ஏற்கிறேன். நீங்க சொல்ற அதை நான் ஏற்கிறேன். நான் உங்களை கேட்கிற கேள்வி என்னன்னா, நான் கேட்க விரும்புவது என்னன்னா, பிஜேபியோடு திமுகவும் அண்ணா திமுகவும் உறவு வைத்திருக்கிறார்கள் சொல்லுவதன் மூலமாக யெச்சூரி என்ன சொல்ல வருகிறார்? அவர்களுடைய செக்யூலர் கிரெடென்ஷியல்ஸ் அவர் கொஸ்டின் பண்றாரு. செக்யூலர் கிரெடென்ஷியல்ஸ் இல்ல, அதாவது உறுதியாக நான் புரிந்துகிட்டதை நான் சொல்றேன். உறுதியாக எதிர்க்கப்பட வேண்டிய சில விஷயங்கள் அதுல எது முக்கியம்? இல்ல, எதிர்ப்பதில் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் தயக்கம் இருக்குது. பொருளாதார விஷயங்களை சொல்றாரு நினைக்கிறீங்களா? இல்ல, பொருளாதார விஷயங்கள் மட்டும் இல்ல. நேற்று வந்து தேர்தல் ஒழுங்கா நடக்கணும் அப்படிங்கிறது கூட மோடி வல்லவர், ரொம்ப அவருடைய செயல்பாட்டுல வந்து எந்த தவறுகளும் இருக்கிறது இல்ல, நிர்வாகத்தில் எந்த தவறுகளும் இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றதுல இருந்து, மோடி நல்லவர் தான், அவரு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தப்பா பேசுறாங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கண்டிக்கிறதுல இருந்து, மோடி தொடர்பாக எந்த விஷயத்தை பத்தியும் வாயே திறக்காம இன்னொரு கட்சி இருக்கிறதுல இருந்து, அது வந்து பொருளாதார ரீதியான விஷயங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க சொல்ற மாதிரி ஒரு அரசியல் நிலைப்பாட்டில இருந்து இதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்ல, எங்களை மீறி தமிழ்நாட்டில் எதுவும் நடந்து விடாது அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்க செய்யறாங்க. ஆனா சில விஷயங்கள் அவர்களுடைய காலடிக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்குங்கிறத அவங்களுக்கு பாஜகவோட மறைமுக கூட்டே இல்லைங்க, பாஜகவோட இவங்களுக்கு நேரடியாகவே கூட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னு சொன்னா மையத்தில் வந்திருக்கக்கூடிய காங்கிரஸா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும், இது ரெண்டையுமே சிபிஎம் வந்து எதிர்த்து கொண்டுதான் வந்திருக்கிறது. காங்கிரஸை காலமெல்லாம் எதிர்த்தது, இப்பொழுது பாஜகவையும் இப்பொழுது எதிர்த்து கொண்டிருக்கிறது. அவங்களோட கூட்ட பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மாநில அரசுல வரக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும், குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த அளவில் இவர்கள் காங்கிரஸோடும் இப்போது பாஜகவோடும் கூட்டணியில் தான் இருக்கிறார்கள். இது மறைமுக கூட்டே தேவையில்லை. ரெண்டாவது என்னன்னா, இப்ப இந்த கேள்வி ஒரு கேள்வி எனக்கு வருது. நீங்க சொல்றது ஸ்டேட்மெண்ட், அவருடைய ஸ்டேட்மெண்ட். அதான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த கூட்டின் மூலமாக எதை எய்ம் பண்றாங்க? இந்த மாநில தேர்தலில் பாஜகவோட திமுக கூட்டி வைப்பதனால் என்ன கெயின்
அல்லது அவர்களுக்கு என்ன கிடைக்க போகிறது, அல்லது அதிமுக கூட்டமைப்புனால என்ன கிடைக்க போகிறது. அதான் என்ன சொல்றேன்னா, இது நான் இஷ்யூ, தேவையில்லாத விஷயத்தை இங்க பேசுறாங்க. இந்த தமிழகத்தினுடைய தேர்தல் என்ன பேசுறேன்னா, தமிழகத்துடைய பிரச்சனைகளை பேசுங்கள். அந்த பிரச்சனைகள் தொடர்பாக சிபிஎம் நிலைப்பாடு என்ன என்பதை பேசுவதுதான் சரி. இவங்களுக்கு அவங்களுக்கும் கூட்டு இருக்கு, மறைமுகமா இருக்குங்கிறதெல்லாம் ரொம்ப நான் வந்து நீங்க சொல்ற வாதங்களுக்கு, நீங்க சொல்ற கருத்துக்களுக்கு ஏற்ப நான் வந்து பதில் கேள்விகளை கேட்டுட்டே இவ்வளவு தூரம் வந்துட்டேன். ஆனா யெச்சூரி வந்து இவர்கள் எப்படி ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார்களோ அதே மாதிரி ஒரு அரசியலை தான் இதுல முன்வைக்கிறாரு. யெச்சூரி வந்து இந்த ஸ்டேட்மெண்டின் மூலமாக நான் பார்க்கிறது, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களிடத்துல ஒரு செய்தியை சொல்றார். எஸ், அதுதான் உண்மை. அதற்காக பேசுறார். நீங்க அந்த நிலைக்கு அந்த இதுக்கு எடுத்துட்டு போவீங்கன்னு நான் நினைச்சேன். நீங்க அதைத்தான் நான் உங்களுக்கு செக்யூலர் கிரெடென்ஷியல்ஸ் क्वेश्चन பண்றாங்க போது நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் அதுதான். நீங்க செக்யூலர் கிரெடென்ஷியல்ஸ் क्वेश्चन பண்றாருன்னு சொல்லும்போது இந்த கட்சிகளை மதவாத கட்சிகளாக சித்தரிக்கிறாருங்கிற ஒரு பிக்சர் வந்துருது. அதனால நான் வந்து அந்த அடிப்படையில் உங்கள் கருத்தும் என்னுடைய கருத்தும் ஒன்றுதான். சொல்லப்பட்ட வார்த்தைகள்ல தான் வித்தியாசம். அவருடைய கருத்தும் ஒன்றுதான். இப்ப யெச்சூரி அவர் சொல்ற கருத்து யெச்சூரி எங்க ஆரம்பிச்சு எங்க முடிச்சார்னாலும் நேற்றைய அவருடைய ஸ்பீச் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, திமுக அண்ணா திமுக பாஜகவோடு மறைமுக உறவு வைத்திருக்கிறார்கள் சொல்லுவதன் மூலமாக சிறுபான்மையினர் மக்களுக்கு அந்த கான்ஸ்டிடுவன்சிக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கிறார். அது தவறு. அவர் இஸ் பிளேயிங் டு தி கேலரிஸ். அது தப்பான தகவல் அவர் சொல்றாரு. அவர் அரசியல் பண்றாருன்னு நான் சொல்றேன். ஏன்னா இந்த கட்சிகள் அடிப்படையில் மதவாத கட்சிகள் கிடையாது. அப்படி என்றால் உங்க கூட இருக்க விஜயகாந்த் யாரு? அவருக்கு அந்த அளவுகோல வைக்க மாட்டீங்களா? நேத்து வரைக்கும் ஒரு ஜவடேக்கரோட பேசிட்டு இருந்தவர் இன்னைக்கு உங்க கூட இருக்காரு, நாளை எங்க போறாருன்னு தெரியாது. இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிராந்திய கட்சிகளின் நிலைமையும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவர் பாலு சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் மதவாதம் ஒரு பிரச்சனை கிடையாது. பிஜேபி அவ்வளவு பெரிய பிளேயரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இல்லாத ஒரு பிரச்சனை நீங்க ஏன் உருவாக்குறீங்க? இல்லாத பிரச்சனையை அவங்க உருவாக்குறாங்க. கண்டிப்பாக யெச்சூரி பேச்சு தேவையில்லை. சிறுபான்மை மக்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய இந்த பாஜகவோட திமுக அதிமுக கூட்டி வைக்க கூடாது, ஆனால் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுங்க. அது என்னமோ சுற்றி நான் என்ன சொல்றேன்னா, யெச்சூரி ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள நம்ம போய் அதை பெரிய ஆய்வு நடத்தி ஒண்ணு கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில்லை. இப்ப நீங்க சொல்றது அதான் இருக்குது. ஏன் இதை சொல்லுகிறார்கள்? நான் அப்படியே பேச வேண்டிய தேவையில்லை. எலெக்ஷன்ல என்ன பேசணும்னா நேரடியா பேசணும். பாஜக என்பது ஒரு மதவாத கட்சி, சிறுபான்மையினருக்கு எதிரானது. ஆகவே அதோடு திமுகவா அதிமுகவா அவர்கள் கூட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது கூட்டு வைக்க கூடாது, அல்லது தவறு, அப்படித்தானே பேசணும். அதை விட்டுட்டு பாஜகவோடு ரகசிய கூட்டுன்னா அதனுடைய பொருள் என்ன? நீங்க தான் அதுல இருந்து டிரைவ் பண்றீங்க. அதாவது இதுக்காக சொல்லி இருக்கலாம், அப்படி ஒண்ணும் தேவையில்லையே. இல்ல எதுக்காக சொல்லி இருக்காருங்கிறது அவருக்கு தான் தெரியும். நம்ம வந்து ஒரு தலைவருடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம வந்து பல நீங்களே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் தெளிவா தெரியுது. சிறுபான்மையினர் அந்த கான்ஸ்டிடுவன்சி சிறுபான்மையினர் வாக்காளர்களை குறிவைத்து இந்த பேச்சை யெச்சூரி பேசியிருக்கிறார். இது தேவையற்ற பேச்சு. 2% வாக்குகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி கண்டிப்பாக இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நல்லிணக்கம் என்பது ஒழுங்காதான் இருக்குது. அதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. இந்த 2 கட்சிகள் மீது நீங்கள் 1000 விமர்சனங்களை வைத்தாலும் இவர்கள் மதவாத கட்சி கிடையாது. பிஜேபியோட சேர்ந்தாலும் சேராட்டியும். அப்படி இருக்கும் பொழுது லெப்ட் பார்ட்டிஸ் பிஜேபியை எதிர்க்கிற அளவுக்கு பிராந்திய கட்சிகள் எதிர்பார்க்க வேண்டும் என்ற அந்த அளவுகோலை அதுவும் ஒரு மாநில தேர்தல் வைப்பது என்பது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இது வேறு உள்நோக்கத்தோடு செய்யக்கூடிய பிரச்சாரம். இது உள்நோக்கம் என்னங்கிறத உள்நோக்கம் முசிப்பு விடுறது, சீண்டி பாக்குறது, வேற ஒண்ணும் இல்லைங்க. உங்களுடைய மதவாத இல்ல சார், நீங்க திரும்ப யாரு இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக உசிப்பி விடலாம், சிறுபான்மையின மக்களின் வாக்குகளை சீர்குலைப்பதற்காக திமுக அதிமுக போது பாத்தீங்களா, அந்த சிறுபான்மையின அந்த வாக்குகளை வந்து சிதறடைக்கும் நோக்கத்துடன் பேசப்பட்ட பேச்சு இது. இதற்கு வேற ஒரு பெரிய மரியாதையும் கிடையாது. அதனாலதான் அது உள்நோக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு பிஜேபியை பத்தி தமிழ்நாட்டில் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது யெச்சூரிக்கு? இல்ல, ஒரு அரசியல் கட்சி வந்து தங்களுடைய அணிக்கு வாக்கு சேகரிக்கிற முயற்சியில பேசக்கூடிய பேச்சு எல்லாத்தையும் நீங்க உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு மற்றவர்கள் பேசுவதற்கும் யெச்சூரி பேசுவதற்கும் உள்நோக்கமே இல்ல, நோக்கமே இல்லாதுன்னு நான் சொல்றேன். நோக்கமே இல்லாத பேச்சு அது வந்து ஒரு வெற்றி பேச்சு. இன்னும் சொல்லப்போனா அவர் பேசி இருக்கிறது வடசென்னையில பேசியிருக்கார். வடசென்னையில அதே மாதிரி அவங்களுடைய கட்சியினுடைய பொலிட்புரோ உறுப்பினர் அவங்க வந்து இதுல மதுரையில பேசியிருக்காங்க. அவங்க பிருந்தாகரத்து. இப்ப 2 பேருமே ஒரு முக்கியமான ஒரு நகர பகுதியில பேசுறாங்க. அந்த இடத்துல சிறுபான்மையினர் பிரச்சனையோ அல்லது இந்த மாதிரி தலித் போன்ற பிரச்சனையோ இல்லாத தமிழ்நாடு பூரா கிடையாது. என்ன இருக்கு? இது நோக்கற்ற பேச்சு, அது இலக்கே இல்லாத ஒரு பேச்சு. இல்ல, இலக்கு உள்ள பேச்சு தான் இது. இது இலக்கற்ற பேச்சு நான் எடுத்துக்கல. இது வந்து இப்ப அப்படி பாத்தீங்கன்னா நேத்து பிஷப் நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம். இலக்கோட பேசுறாங்க, இலக்கோடு தான் பேசியிருக்கிறார். தவறான இலக்குகளோட பேசுறாங்களா அல்லது இலக்கை சரியாக வச்சு தவறாக பேசினாங்களாங்கிறது பல விஷயம். அவரோட பேச்சை நீங்க குறைச்சு மதிப்பிடாதீங்கன்ற நான்
யெச்சூரியின் பேச்சு என்பது லோடட் ஸ்டேட்மெண்ட். அந்த லோட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு விரிவாக பார்க்கறதுக்காக முயற்சிகள் தான் இப்ப வந்து இதே பத்தி பேசணும். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.